அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினம் 4 எழுத்து சொல்லுடைய செயற்பாட்டு வினை எப்படியெல்லாம் வரும்? தஹரஜ துஹ்ரிஜ, தஹரஜ து துஹ்ரிஜ, இஃபஅல்ல உஃபுல்லில, இஃபஅல்ல உஃபுல்லில என்று சொல்லி 4 எழுத்து சொற்களை செயற்பாட்டு வினையாக எப்படி மாற்றுவது என்பதை நம்ம பார்த்துட்டோம். ஆனால் வினை சொற்களுடைய சென்றால வினை சொல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் அடிப்படையான வகை 4 இருக்கும். என்ன 4 இருக்கும் என்று கேட்டால், செய்தான், செய்யவில்லை, செய்யப்பட்டான், செய்யப்படவில்லை. இப்படி மொத்தம் அடிப்படை 4. செய்தான் என்று வந்துச்சு, இல்லைன்னு வரலன்னு வைங்க. இல்லைங்கிற வார்த்தை அதில் வரலன்னு சொன்னால் அதை செய்வினைன்னு சொல்லணும். இல்லைங்கிற வார்த்தை சேர்ந்துருச்சின்னு சொன்னால் இல்லைங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா உடன்பாடுன்னு சொல்லணும். இல்லைங்கிற சூழலில் வந்துருச்சின்னு சொன்னால் எதிர்மறை. அந்த இல்லைங்கிற வச்சு நீ முடிவு பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த பட்டான் அப்படின்னு வந்துச்சின்னு சொன்னால் செயற்பாட்டு வினை. பட்டான் படலை அந்த மாதிரி வந்தால் செயற்பாட்டு வினை. அந்த பட்டான் வராமல் செய்தான் வந்தான் போனான் என்று இருந்தால் அது செய்வினை. இப்படி 4 வகை இருக்குது. அப்போ இந்த 4 வகை சொற்களையும் என்ன செய்யணும்னா இதே மாதிரி ஒருமை, இருமை, பன்மை எல்லாம் எடுக்கணும். அதில் நம்ம என்னவெல்லாம் பார்த்துட்டோம்? ஃபால என்பதை பார்த்துட்டோம். ஃபாலங்கிறது செய்வினை உடன்பாடு, இல்லைன்னு அர்த்தம் வரல, அதை பார்த்துட்டோம். 2வது மா ஃபால, ஃபாலவில் மாவை சேர்த்து மா ஃபாலன்னு பார்த்தோம். இதில் என்ன வருது? இது செய்வினை ஆனால் எதிர்மறை, இல்லைன்னு வருதுல, எதிர்மறை. அதுக்கப்புறம் ஃபுஇல, செய்யப்பட்டான் அப்படின்னு பார்த்தோம். பட்டான் வர்றதுனால செயற்பாட்டு வினை. இந்த இல்லைங்கிறது வராத காரணத்தினால இது உடன்பாடு. இந்த 3 பார்த்துருக்குறோம். 4வது என்னன்னு கேட்டால், செயற்பாட்டு வினையில எதிர்மறையாக்குறது. அடிக்கப்படவில்லை, பிடிக்கப்படவில்லை, கொல்லப்படவில்லை, அது மாதிரியான ஒரு படவில்லைன்னு சொல்வதற்கு உரியதுக்கு செயற்பாட்டு வினையில எதிர்மறை. இதற்கு என்னன்னு கேட்டால், செய்வினை எதிர்மறையில் என்ன செஞ்சோமோ அதுவே தான் செயற்பாட்டு வினை எதிர்மறைக்கு. மா ஃபுஇல, ஃபஅல மா ஃபஅல, ஃபுஇல மா ஃபுஇல. இல்லை, எல்லா சொல்லும் இந்த 4 வகை தான். எந்த ஒரு சொல்ல எடுத்துக்கொண்டாலும் ஃபஅல செய்தான், மா ஃபஅல செய்யவில்லை, ஃபுஇல லரபன்னு வச்சுக்கிறோம், லரப அடித்தான், மா லரப அடிக்கவில்லை, லுய்ப அடிக்கப்பட்டான், மா லுய்ப அடிக்கப்படவில்லை. இந்த 4 வகை தான். இந்த 4 வகைக்கு என்ன செய்யும்? மாலரப, மாலரபா, மாலரபு, மாலரபத்து, அந்த வகையெல்லாம் வரும். அந்த 14 வகையான வார்த்தைகள் என்ன செய்யும்? எல்லாத்துலேயுமே வரும். அப்போ இந்த மஜ்ஹூல் என்ன, ஒரு வார்த்தையில் முடிஞ்சு போச்சு. மா என்கிற ஒரு சொல்லை துவக்கத்தில் சேர்த்து விட்டால் அது செய்வினையில் சேர்த்தாலும் எதிர்மறையாயிரும், செயற்பாட்டு வினையில் சேர்த்தாலும் எதிர்மறையாயிரும். அளவுக்கு முன்னாடி மா போட்டால் எதிர்மறை. இது செய்வினையில் உள்ள எதிர்மறை. ஃபுஇல என்பதில் மாவை சேர்த்தா எதிர்மறை, செயற்பாட்டு வினையில் உள்ள எதிர்மறை. இப்படி மாவை சேர்த்துட்டோம்னு சொன்னால் எல்லாமே எதிர்மறையாக மாறிடும். இப்போ அத்தனைக்கு இதே சட்டம் தான். ஃபால ஃபாலவாக இருக்கட்டும், ஃபாலவா மா ஃபால மா ஃபால மா ஃபா, அப்படி எல்லாத்தையும் சேர்க்க வேண்டியதுதான். இதற்கு உங்களுக்கு ஒரு சார்ட் மாதிரி என்ன செய்கிறோம், கடைசி வரைக்கும் போட்டு ஒரு ரிப்பீட் பண்ண மாதிரி இருக்கேன், மனசில் ஆழமாகவும் பதிகிறதுக்காக வேண்டி இந்த சார்ட்டை கொஞ்சம் பாருங்கள். இதில் என்ன வருதுன்னு கேட்டால், ஃபர்ஸ்ட் நம்ம எழுதியிருக்க பாருங்க, உடன்பாடு செய்வினை. அதுக்கு நேரம் உள்ள கீழே உள்ளது ஃபாலங்கிற வார்த்தை இருக்குது. அது அரபியில் என்ன போட்டிருக்கு? முசுபத்து மாரூஃப். உடன்பாடுக்கு முசுபத்துன்னு சொல்லுவோம், செய்வினைக்கு மாரூஃப்னு சொல்லுவோம். அடுத்து என்ன போட்டிருக்கோம்னா எதிர்மறை. எதிர்மறைனா இல்லைன்னு வர்றது, அது செய்வினைன்னு வர்றது. அதுக்கு என்னது? மன்ஃபில மாரூஃபு. இது முசுபத்தில் மாரூஃபு, இது மன்ஃபியில் மாரூஃபு. அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கு? உடன்பாடு செயற்பாட்டு வினை. உடன்பாடு அடிக்கப்பட்டான்னு ஒரு ஃபுஇலன்னு வருதுல, அது உடன்பாடு. அடிக்கப்பட்டான்னு அர்த்தம் வருதுல, அதனால அது செயற்பாட்டு வினை. அப்போ முசுபத்து மஜ்ஹூல். மஜ்ஹூல் என்றால் செயற்பாட்டு வினை, முசுபத்துனா உடன்பாடு. அதுக்கப்புறம் மன்ஃபி எதிர்மறையில் செயற்பாட்டு வினை. மான் வந்துருச்சு, எதிர்மறை. படுதல்ங்கிற அர்த்தம் வர்றதுனால செயற்பாட்டு வினை. அப்போ இந்த 4 வகை தான் அடங்குது. அதுக்கு ஒரு உதாரணம் என்ன? ஃபர்ஸ்ட்டு ஃபாலன்னு போட்டிருக்கிறோம்.
இந்த ஃபால என்னவா இருக்குதுன்னு கேட்டால் உடன்பாடாக இருக்குது, அதாவது செஞ்சான் உடன்பாடாக இருக்குது. இந்த படுதல்ங்கிற அர்த்தம் வரலைங்கிறதுனால அது செய்வினையாகவும் இருக்குது. அப்போ இந்த ஃபாலங்கிறது என்ன வகை என்று கேட்டால் முசுபத்து மாரூஃபு. அப்புறம் மா ஃபாலங்கிறோம், அது மாரூஃபாக தான் இருக்குது, பட்டான்னு வரல. ஆனால் மா சேர்ந்ததுனால என்னவாயிரும், அது எதிர்மறையாயிரும். அதுக்கப்புறம் ஃபூயிலன்னு இருக்கிறது, அது என்னது முஸ்பத்தாக இருக்கிறது. முஸ்பத்துனா இல்லைன்னு வரல, இல்லை இல்லைங்கிற வார்த்தை சேராததுனால அது முஸ்பத்தாக இருக்குது. அது யாருன்னு தெரியாததுனால மஜ்ஹூலா இருக்குது, அடிக்கப்பட்டான். அப்போ முஸ்பத்து மஜ்ஹூல். மா ஃபூயிலங்கிறது வந்து அது மன்ஃபில மஜ்ஹூல், இல்லைன்னு வருது, செய்யப்பட்டான்ங்கிற படவில்லைன்னு வருது. இது ஃபாலுக்கு பத்திரமா இதே ஆர்டர் பிரகாரம் அத்தனை சொல்ல நம்ம போட்டு காட்டுறோம். ஃபைலன் ஃபாலுக்கு பதிலாக என்ன இருக்குது, ஃபைலன் இருக்குன்னு வைங்க. ஃபாலுக்கு அப்புறம் அடுத்த எழுத்துனா ஃபைலன் வருது, மேலே உள்ளது மட்டும் பாருங்க. ஃபைலன் வந்தாலும் இதே மாதிரி தான் வரும். ஃபைல மா ஃபைல, ஃபுஇல மா ஃபுஇல. அதாவது ஃபஅல ஃபைல ஃபவுல எல்லாத்துக்குமே மஜ்ஹூல் ஒரே மாதிரியா வரும். அதாவது ஃபஅல என்று இருந்தாலும் மஜ்ஹூல் ஃபுஇல தான், ஃபவுல என்று இருந்தாலும் மஜ்ஹூல் ஃபுஇல தான், ஃபைல என்று இருந்தாலும் அதுக்கு செயற்பாட்டு வினை வந்து ஃபுஇல தான். அதனால இந்த ஃபுஇலங்கிற வகை மாறாது, இது மட்டும் மாறிக்கிறேன். இப்படி ஃபஅல மா ஃபஅல, இது ஃபஅல மா ஃபஅல ஃபர்ஸ்ட் உள்ளது, இது ஃபஅல மா ஃபஅல, அதுக்கு மஜ்ஹூல் ஃபுஇல மா ஃபுஇல. அதுக்கப்புறம் வந்து ஃபஇல மா ஃபஇல, ஃபுஇல மா ஃபுஇல, மஜ்ஹூல் ஒரே மாதிரி வந்துருச்சு. இந்த முதல் ரெண்டு வந்து மாரூஃபு, அடுத்த ரெண்டு வந்து முதல் ரெண்டு வந்து முஸ்பத், முதல் இது முஸ்பத்து, ரெண்டாவது மன்ஃபி. இது வந்து மாரூஃபு, இது மஜ்ஹூல், சரியா? அடுத்து வந்து ஃபவுலன்னு இருக்குது, ஃபவுல மா ஃபவுல. ஆனால் மஜ்ஹூல் ஆக்கும்போது ஃபுஇல அதே மாதிரி ஒரே மாதிரி வந்துடுது. அப்போ இந்த மூணுமே ஃபுஇலன்னு இருக்கு பாருங்க. எந்த மூணு, இந்த மூணு ஃபுஇலன்னு வருது. இது ஃபுஇலன்னு வந்துருக்குது, ஃபஅலவுக்கு ஃபுஇல, ஃபஇலவுக்கும் ஃபுஇலன்னு தான் வருது, ஃபவுலவுக்கும் ஃபுஇலன்னு தான் வருது. அப்போ இந்த ஃபஅல ஃபைல அலிம ரஹிம எந்த மாதிரி இருந்தாலும் சரி, சென்ற காலத்தில் இந்த மூணு எழுத்துக்கு மஜ்ஹூல் சொல்றா இருந்தா ஃபுஇல, ஃபஅலவுக்கு ஒரு மாதிரியாக, ஃபைலவுக்கு ஒரு மாதிரியாக, ஃபவுலவுக்கு ஒரு மாதிரியாக வராது. அப்போ இந்த மூணு சொல்லை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இதில் மூணு சொல்லை 4 வகையாக மாற்றிட்டோம். ஃபஅல அர்த்தம் செஞ்சால் ஃபஅல செய்தான், மா ஃபஅல செய்யலை, ஃபுஇல செய்யப்பட்டான், மா ஃபுஇல செய்யப்படவில்லை. இது நசரன்னு கூட வச்சுக்கிட்டு பாருங்க. நசர உதவி செஞ்சான், மா நசர உதவி செய்யலை, நுசிர உதவி செய்யப்பட்டான், மா நுசிர உதவி செய்யப்படவில்லை. இப்படி என்ன வேண்டாலும் வந்து கத்தலை கொன்றான், மா கத்தலை கொல்லவில்லை, குத்தில கொல்லப்பட்டான், மா குத்தில கொல்லப்படவில்லை. இப்படி எல்லாத்துலையும் சொல்லிக்கிறோம். இது 3 எழுத்துக்கு நம்ம சொல்லிவிட்டோம். அடுத்து வந்து 4 எழுத்து ஆக்குறோம். அது எப்படி வருது, அஃபு அல. 4 எழுத்துல முதல் வகை அஃபு அல. அஃப் அலவுக்கு வந்து எதிர்மறை எப்படி வரணும், மாவை சேர்த்துற வேண்டியதுதான். மா அஃபு அல. ஹம்சா வந்து இதில் இருந்தாலும் ஃபத்தஹ் வச்ச ஹம்சா இருந்தால் போகாது, மா அஃபு அலன்னு சொல்லணும். அஃபு கசர் வச்ச ஹம்சா இருந்தால் அது போயிடும், அது பின்னாடி வரும்போது பார்த்துக்கலாம். அப்போ அஃபு அல மா அஃபு அல. அஃபு அலங்கிறது வந்து உடன்பாடு, மா அஃபு அலங்கிறது எதிர்மறை. இது ரெண்டுமே செய்வினை. அப்புறமேல உஃபுஇல மஜ்ஹூல் ஆக்குறோம், செயற்பாட்டு வினை ஆக்குறோம். இதில் வந்து மா வரல, அதனால இது முஸ்பத்து. மா உஃபுஇல இப்படி சேர்த்து சொல்றதா இருந்தா அஃபு அல மா அஃபு அல, உஃபுஇல மா உஃபுஇல. 4 வகையும் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் ஃபஅலன்னு இருக்குது, ஃபஅல மா ஃபஅல, ஃபுஇல மா ஃபுஇல. அவ்வளவுதான், 4 வகை வந்துருச்சு. அதே மாதிரி வந்து ஃபஅலன்னு இருக்குது, ஃபஅல மா ஃபஅல, ஃபுஇல மா ஃபுஇல. எல்லாம் ஒரே மாதிரி, மாற்றமாக பெருசாக கிடையாது. அதுக்கப்புறம் தஃபஅலன்னு இருக்குது, தஃபஅலவுக்கு எதிர்மறை வந்து மா தஃபஅல. தஃபஅலவுக்கு மஜ்ஹூல் துஃபுஇல, அதுக்கு எதிர்மறை மா துஃபுஇல. அது மாதிரி தஃபஅலன்னு இருக்குது, தஃபஅலவுக்கு எதிர்மறை மா தஃபஅல. அந்த தஃபஅலவுக்கு மஜ்ஹூல் துஃபுஇல, துஃபுஇலவுக்கு மன்ஃபி எதிர்மறை மா துஃபுஇல. அப்புறம் இஃப்தஅல, இஃப்தஅலன்னு இருக்குது, இஃப்தஅலவுக்கு எதிர்மறை மன்ஃபி வந்து மா இஃப்தஅலன்னு சொல்லாமல் மஃப்தஅலன்னு சொல்லணும். அதுதான் அந்த எழுத்த நான் சிறப்பாக காட்டியிருக்கேன். அந்த அலிஃபு வந்து இருக்கு,
அதை வந்து வாசிக்கக்கூடாது. அந்த அலிஃபை மட்டும் சிகப்பு கலராக போட்டுருக்கு, தெரியுதா உங்களுக்கு? மா இஃப்தாலன்னு சொல்லக்கூடாது. எழுதுறது மா இஃப்தால மாதிரி எழுதணும். அதை சொல்வது வந்து கசர் வச்சு அலிஃப் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த அலிஃபை வந்து உச்சரிப்பில் போய்விடும். அப்போ இஃப்தால மஃப்தால, இஃப்தாலவுக்கு எதிர்மறை மா இஃப்தாலன்ற அசல்படி வரும். அந்த அலிஃபு வந்து சேர்க்க இன்னொரு எழுத்தோட சேரும்போது அது உச்சரிப்பை இழந்துடும். அப்போ இஃப்தாலவுக்கு எதிர்மறை மா இஃப்தால மஃப்தால. அந்த இஃப்தாலவுக்கு மஜ்ஹூலு உஃபுத்துஇல, உஃபுத்துஇல மஜ்ஹூலு. அதுக்கு எதிர்மறை என்ன? மா உஃபுத்துஇலன்னு வரும். அப்படி சொல்லக்கூடாது, மஃப்துஇல. அந்த அலிஃபை சேப்பா போட்டு பார்க்கணும். அந்த சகப்பா இருக்கிற அலிஃபெல்லாம் என்ன வராது, அது வந்து வாசிக்கப்படாது. ஜேர் ஜபர் போடாமல் போட்டிருக்கும் அந்த அலிஃபுக்கு. அப்போ இஃப்தாலவில் பாருங்கள், இஃப்தாலவில் அலிஃபுக்கு இந்த கசர் போட்டிருக்கிறோம், இந்த கசர் போட்டிருக்கிறோம். மஃப்தாலவில் அந்த அலிஃபுக்கு ஒன்றும் இல்லாமல் விட்டுருக்கோம் பாருங்கள். உங்களுக்கு புரியுறதுக்கா? இஃப்தாலன்னு சொல்லும் முதல் வளத்தில் அலிஃப் ஃபஸ்ட்டு உள்ள ஹம்சாவுக்கு என்ன இருக்குது? கீழே கோடு கசர் தெரியுதா? கசர் தெரியுது. இந்த ரெண்டாவதுல வந்து அலிஃப் இருக்குது. அந்த அலிஃபுக்கு கசரோ ஃபத்தஹோ இல்லாமல் ஒன்றுமே நம்ம போடலை. ஏன்னு கேட்டால் இதை வந்து உச்சரிப்பில் வராது. அதனால தான் இஃப்தாலன்னு சொல்லிட்டோம்னா அதுக்கு எதிர்மறை என்ன? மஃபுதால, மா இஃப்தால மஃபுதால. மா இஃப்தால அசலு, அதை வந்து சொல்ல வேண்டிய முறை மஃப்தால. அந்த இஃப்தாலுக்கு மஜ்ஹூல் என்ன? உஃபுத்துஇல மஜ்ஹூல். அந்த உஃபுத்துஇலவுக்கு எதிர்மறை வந்து மா உஃபுத்துஇலன்னு வரும். ஆனால் அப்படி சொல்ல மாட்டேன். எப்படி சொல்லுவோம்? மஃப்துஇல, இஃப்தால மஃப்தால, உஃப்துஇல மஃப்துஇல, இப்படி வந்துடும். அதுக்கு அடுத்தது இன்ஃபால இருக்குது. இன்ஃபால என்பது வந்து மஜ்ஹூல் எதிர்மறை என்ன? மா இன்ஃபால என்று அசல். ஆனால் மன்ஃபாலன்னு தான் சொல்லணும். இன்ஃபால மன்ஃபால. மன்ஃபாலன்னு என்ன அர்த்தம்? மா இன்ஃபால, அதைத்தான் அப்படி சொல்கிறோம். ஆனால் அலிஃபு இருக்கு எழுத்துல. மாங்கிறதுக்குள்ள அலிஃபும் தனியாக இருக்கு, இன்ஃபாலவுக்குள்ள அலிஃபும் தனியாக இருக்கு. அந்த இன்ஃபாலவுக்கு சேர் ஜபர் ஒன்றுமே போடாமல் சும்மா தான் இருக்கேன், சும்மா தான் போடணும். அதை வந்து எழுத்துல இருக்கணும். ஏன் எழுத்துல இருக்குன்னா மாவை தூக்கிட்டா இன்ஃபாலன்னு வாசிக்கணும். அதுக்காக வேண்டி மாவை எடுத்துக்கிட்டோம்னா இன்ஃபாலன்னு வாசிக்க வேண்டி இருக்கனால அந்த அலிஃபு இருக்கும். மா போட்டுட்டோம்னு சொன்னால் மன்ஃபால, இன்ஃபாலவுக்கு எதிர்மறை மன்ஃபால. அந்த இன்ஃபாலுக்கு மஜ்ஹூல் என்ன? உன்ஃபுஇல. இன்ஃபாலுக்கு மஜ்ஹூல் உன்ஃபுஇல. இதற்கு எதிர்மறை சொல்வதாக இருந்தால் மா சேர்க்கணும். மா உன்ஃபுஇல அப்படி சொல்லக்கூடாது. அசல் அதுதான். மா உன்ஃபுஇலங்கிறது அசல். அது எப்படி சொல்லணும்? மன்ஃபுஇல. அதுக்கு தான் அந்த அலிஃபை மட்டும் சிவப்பு கலராக உங்களுக்கு போட்டு காட்டியிருக்குது. அதுக்கப்புறம் வந்து இஃபு அல்ல. இந்த இஃபு அல்லங்கிறது வந்து அதுக்கு எதிர்மறை எப்படி வரும்? மா இஃபு அல்லன்னு வரும். ஆனால் ஈ வந்துட்டதுனால கசர் வர்ற அலிஃபா இருக்கிறதுனால என்ன செய்யணும்? அதை வாசிக்க கூடாது. இஃபு அல்ல மஃபு அல்ல. மா இஃபு அல்லன்னு வரும், அதை மஃப் அல்லன்னு சொல்லணும். இஃபு அல்லவுக்கு மஜ்ஹூல் எப்படி வரும்? உஃபு உளில்லன்னு வரும்ல. உஃபு உள்ள, உஃபு இல்லைன்ற கூடாது. இஃபு அல்லவுடைய மஜ்ஹூல்ல ஒரு குழப்பம் வரும். ஏன்னா எல்லா இடத்துலையும் கடைசிக்கு முன்னாடி கசர் வச்சு சொல்லிட்டு வர்றோமா, இதில் மட்டும் வேற மாதிரி வர்றதுனால. ஆனால் அசல் என்னன்னு கேட்டால் இஃபு அல்லவுடைய மஜ்ஹூல் உடைச்சிங்க என்று சொன்னால் இஃபு அலல உஃபு உளிலேண்டு வரும். உளிலேண்டு வரும்போது சத்து பண்ணால் உள்ள. அப்போ இஃபு அல்லவுக்கு மஜ்ஹூல் என்ன? உஃபு உள்ள. அந்த உஃபு உள்ளன்னு சொல்லும் பொழுது அதுக்கு எதிர்மறை சொல்லணும்னா மா உஃபு உள்ளன்னு சொல்லணும். ஆனால் அப்படி சொல்லாமல் என்ன செய்யணும்? மஃபு உள்ளன்னு, மா உஃபு உள்ளது மா உஃபு உள்ளன்னு இருக்குது, அதை மஃப் உள்ளன்னு சொல்லணும். சரியா? அதுக்கு அடுத்தது இதெல்லாம் வந்து அஞ்செழுத்து உள்ளதாகிடுச்சு. இதெல்லாம் இது அஞ்செழுத்து தான் சொல்லிட்டு இருக்காமா. தஃபல்லவெல்லாம் சொல்லியாச்சா? சரி. அதுக்கு அடுத்து ஆறு எழுத்து. ஆறு எழுத்து எடுத்துக்கிட்டோம்னா இஸ்தஃபாலன்னு இருக்குது. இஸ்தஃபாலாவுக்கு எதிர்மறை மா இஸ்தஃபால. அப்படி சொல்லாம மஸ்தஃபால, மா இஸ்தஃபாலன்னு சொல்லாம மஸ்தஃபால அப்படின்னு சொல்லணும். ஆனால் எழுத்துல அந்த அலிஃப் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மஜ்ஹூல் என்ன? உஸ்துஃபுஇல. இந்த உஸ்துஃபுஇல மஜ்ஹூல் சொல்லிட்டோம். அதில் இப்போ மாவை சேர்க்குறோம் எதிர்மறைக்கு. எப்படி சொல்லணும்? மஸ்துஃபுஇல, மா உஸ்துஃபுஇலன்னு இருக்கும். நம்ம எப்படி வாசிக்கணும்? மஸ்துஃபுஇல, இது எதிர்மறை. அப்புறம் இஃபு அவு அலன்னு இருக்கிறது. அதுக்கு மஜ்ஹூல் என்ன?
அதுக்கு எதிர்மறை மா இஃப் அவ் அல, இஃப் அவ் அல மா இஃப் அவ் அல அப்படின்னு மாவை சேர்த்துட்டோமா, அதுக்கு மஜ்ஹூல் சொல்றோம். எப்படி சொல்றோம்? உஃப் ஊ இல, இப்படி மஜ்ஹூல் சொல்றோம். இந்த மஜ்ஹூலுக்கு எதிர்மறைக்கு என்ன செய்யணும்? மாவை சேர்க்கணும். மா உஃப் ஊ இலன்னு இருக்குல்ல, அப்படி சொல்லாம மஃப் ஊ இல, மா இஃப் ஊ ஈ எடுத்துட்டு என்ன செய்யணும்? ஈ வந்து எழுத்துல இருக்கும், மஃப் ஊ இல அப்படின்னு சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் வந்து இஃப் அவ்வள, இதுக்கு எதிர்மறை என்ன? மா இஃப் அவ்வளன்னு வரணும். ஆனா எப்படி நம்ம சொல்லுவோம்? மஃப் அவ்வள, மா இஃப் அவ்வளன்னு எழுதுவோம். சொல்வது வந்து மஃப் அவ்வள, இது சொல்லிடுவோம். அப்புறம் இதுக்கு மஜ்ஹூல் என்ன? உஃப் உவ்வில, இஃப் அவ்வளன்னு வருதுல, அதனால அதுக்கு மஜ்ஹூல் என்ன? உஃப் உவ்வில அப்படின்னு வரும். உஃப் உவ்விலவுக்கு எதிர்மறை என்ன? மா உஃப் உவ்வில என்று வரணும். ஆனா நம்ம எப்படி சொல்லணும்னு கேட்டா மஃப் உவ்வில, மா இஃப் உவ்விலன்னு சொல்லாம மஃப் உவ்விலன்னு சொல்லுவோம். இதுக்கப்புறம் வந்து இஃப் ஆல்லன்னு வருமா ஆரலத்துல, இஃப் ஆல்ல, அதுக்கு எதிர்மறை என்ன? மா இஃப் ஆல்ல அப்படி சொல்லாம மஃப் ஆல்ல, எப்படி சொல்லணும்? இஃப் ஆல்ல மஃப் ஆல்ல. அதே மாதிரி இஃப் ஆல்லுக்கு மஜ்ஹூல் என்ன? உஃப் ஊல்லன்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து எதிர்மறை வந்து மா உஃப் ஊல்லன்னு வரும். அப்படி சொல்லாம மஃப் ஊல்ல, அந்த அலிஃப் இருக்கும் ஆனா வாசிக்க மாட்டோம். இது எல்லாமே என்னது? 3 எழுத்து சொற்களை 4 எழுத்தாக 5 எழுத்தாக 6 எழுத்தாக மாற்றும் போது உள்ள பிரச்சனை. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டா 4 எழுத்து சொல்ல எடுத்துக்கிறோம். 4 எழுத்து சொல்ல என்ன செய்யணும்? ஃபஅலல, ஃபஅலலவுக்கு எதிர்மறை என்ன? மா ஃபஅலல. இப்போ 4 எழுத்துக்கு நேற்று படித்த பாடம் இருக்குல்ல, அதுக்கு வர்றோம். ஃபஅலல மா ஃபஅலல. அதுக்கப்புறம் வந்து மஜ்ஹூல் என்ன? ஃபுஉலில, மா ஃபுஉலில, ஒரு பிரச்சனை இதில் கிடையாது. அதுக்கப்புறம் தஃபஅலல, அதாவது 4 எழுத்தை 5 எழுத்து ஆக்குறது, தஃபஅலலன்னு வருது. அதுக்கு எதிர்மறை என்ன? மா தஃபஅலல. அதுக்கு வந்து செயற்பாட்டு வினை என்ன? துஃபுலில. அதுக்கு எதிர்மறை என்ன? மா துஃபுலில. அதுக்கப்புறம் இஃப் அன்லன்னு இருக்கு, இஃப் அன்லல. இது வந்து 4 எழுத்தை 2 எழுத்து சேர்த்து 6 எழுத்து ஆக்கியிருக்கிறோம். அப்போ இஃப் அன்லல அப்படின்னு சொன்னா அதுக்கு எதிர்மறை சொல்லும் பொழுது மா இஃப் அன்லல, மா இஃப் அன்லலன்னு இருக்கும். ஆனா எப்படி சொல்லணும்? மஃப் அன்லல, மா இஃப் அன்லல சொல்லாம மஃப் அன்லலன்னு சொல்லணும். அதே மாதிரி வந்து இஃப் அன்லலவுக்கு மஜ்ஹூல் என்ன? உஃப் உன்லில, உஃப் உஃப் உன்லில இப்படி சொல்லணும். இதுக்கு வந்து எதிர்மறை சொல்வதா இருந்தா மா உஃப் உன்லில அப்படின்னு வரணும். ஆனா இந்த அலிஃபும் போயிடும், மஃப் உன்லில. அது எங்கெல்லாம் இந்த வகையில வந்து அலிஃபு ஆரம்பத்தில் இருக்கிறதோ, சென்றகால வினை சொல்லல, அலிஃபுன்னா ஹம்சா, ஹம்சா ஆரம்பத்தில் இருக்கிறதோ அந்த ஹம்சாவெல்லாம் இந்த மா என்பதையோ வேற எண்ணத்தையோ முன்னாடி சேர்க்கும் பொழுது அது உச்சரிப்பை இழந்துடும். ஆனா ஃபத்தஹ் வச்ச இருக்கிற அஃப் அளவுல ஹம்சா அது மட்டும் போவாது. அஃப் அலன்னா மா அஃப் அல தான், மஃப் அலன்னு சொல்லக்கூடாது. பாக்கி ஈன்னு வரக்கூடிய ஹம்சா இருக்குல்ல, இஃப் அன்லோட ஈ தானே வருது, கசரு. இந்த கசர் வச்சிருக்கிற ஹம்சாவெல்லாம் போயிடும். அது 4 எழுத்துலையும் போயிடும், 5 எழுத்தா இருந்தாலும் போகும், 6 எழுத்தா இருந்தாலும் போயிடும். ஈன்னு வந்துருச்சுன்னா போயிடும். அப்ப இஃப் அன்லவுக்கு வந்து மஃப் அன்ல தான் சொல்லணுமே தவிர மா இஃப் அன்ல கிடையாது. அது மாதிரி உஃபு உன்லில அப்படின்னா மஃபு உன்லில, மா உஃபு உன்லில மஃபு உன்லில என்று செயற்பாடு ஆக்கிடணும். அதுக்கப்புறம் இஃப் அலல்ல, இதுவும் ஒரு 4 எழுத்து 6 எழுத்து ஆக்குறது. இஃப் அலல்லவுக்கு எதிர்மறை என்ன? மஃபு அலல்ல, மா இஃப் அலல்ல. நம்ம எப்படி சொல்லணும்? மஃபு அலல்ல. இஃப் அலல்லவுக்கு வந்து மஜ்ஹூல் என்ன? உஃபுல் இல்ல. அதுக்கு வந்து எதிர்மறை என்ன? மஃபூல் இல்ல. அப்ப நீ என்ன செய்யணும்டா, இவ்வளவையும் தெரிந்து வைத்துக்கொண்டு இதுல எல்லாத்தையும் எடுக்கணும். எப்படி? மஃபூல் இல்லன்னு வந்து இதை எடுத்துக்குவோம். மஃபூல் இல்ல இதை மட்டும் தெரிஞ்சா பத்தாது. மஃபூல் இல்ல, மஃபூல் இல்லா, மஃபூல் லிலு அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? அந்த 14 வகையையும்
சொல்லி பழகணும். ஆனால் இப்போ உள்ளவங்க நீங்கள் பழக்கத்தில் வந்திருக்கு ஃபஅலா வந்து பழக்கத்தில் வந்துருச்சுன்னு சொன்னால் எல்லா சொற்களுக்குமே உங்களுக்கு என்ன செஞ்சிடும், ஈஸியாக ஒடியாந்துறேன். இப்போ வந்து நம்ம என்ன படிச்சிருக்கோம்னு கேட்டால் சென்ற கால வினை சொல்லுடைய எல்லா வகையும் படிச்சிடும். இதுக்கு மேலே சென்ற கால வினை சொல்லு கிடையாது. அப்போ சென்ற கால வினை சொல்லி எத்தனை வடிவங்கள் எடுக்கும் என்பதை பார்த்து விட்டோம். எத்தனை வடிவம் எடுக்குது? 3 எழுத்து சொல்ல ஒரு 3 வடிவம், 3 எழுத்தை 4 எழுத்து ஆக்குறோம் இல்லையா, அதில் ஒரு 3 வடிவம் 6, 3 எழுத்து சொல்லை 5 எழுத்து ஆக்கிரம் இல்லையா, அதில் ஒரு 5 11, 3 எழுத்து சொல்லை 6 எழுத்தா மாத்திரம் இல்லையா, அதில் ஒரு 4 15, 4 எழுத்து அசலா இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அது ஒன்று 16, 5 எழுத்து ஆக்குறது ஒன்று தஃபால இருக்குன்னு சொன்னோமா, அது 17, 6 எழுத்து 4 எழுத்து 6 எழுத்து ஆக்குறது ஒரு 2, இப்போ 19. மொத்தமே எத்தனை வருது? 19 வகையில் தான் அடங்கும். இந்த 19 மாடல் உங்களுக்கு வரிசையாக நான் காட்டுற மாதிரி 19 மாடல் இங்கே திருப்பி காட்டுறதா இருந்தால் ஒன்று ஃபஅல, ரெண்டாவது என்னது ரெண்டாவது நம்பர் சொல்லி சொல்கிறேன், ரெண்டாவது ஃபஇல, மூணாவது ஃபவுல, நாலாவது அஃபால, அஞ்சாவது ஃபஅல, ஆறாவது ஃபாஅல, ஏழாவது தஃபஅல, எட்டாவது தஃபாஅல, ஒன்பதாவது இஃப்தால, பத்தாவது இன்ஃபால, 11வது இஃப்அல்ல, 12வது இஸ்தஃபால, 13வது இஃப்அவ்வல, 14வது இஃப்அவ்வல, 15வது இஃப்அல்ல, 16வது ஃபஅல, 16வதா, 17வது தஃபஅல, 18வது இஃபான்ல, 19வது இஃபால். அப்போ இந்த 19 தான் மொத்தமே எவ்வளவு? 19 வகையில் தான் வினை சொற்கள் இருக்கும். இந்த 19 வகை நம்ம என்ன செய்யணும்? ஆண்பாளுக்குரிய சொல்லி எது மாற்றணும், முன்னிலைக்கு எப்படி மாற்றணும், தன்னிலைக்கு எப்படி மாற்றணும், படருக்கு எப்படி மாற்றணும், ஒருமைக்கு எப்படி, இருமைக்கு எப்படி, பன்மைக்கு எப்படி, இதுகளை நம்ம டெவலப் பண்ணிக்கிறோம். அப்போ இவ்வளோட சென்ற கால விலை சொல்லி முடிந்து விட்டது. இதில் வந்து எந்த சொல்ல கேட்டாலும் நீங்கள் சொல்கிற அளவுக்கு என்ன செஞ்சிருவீங்க, பயிற்சி பெற்றுக் கொள்வீர்கள். அடுத்ததாக சென்ற கால வினை சொல்லுக்கு அப்புறம் வருங்காலத்தையும் தெரியணும். சென்ற காலத்தை வச்சுப்பட்டு பேச முடியாத வருங்கால வினை சொல்லுண்டா என்ன? வருங்கால வினை சொல் என்றால் செய்வான், வருவான், போவான், நிற்பான், சிலதில் வான் வரும், சிலதில் பாண்டு வரும். தமிழில் அடிப்பான்ல பான் என்று வரும், வந்தான்ல வருவான் என்று வாண்டு வரும். இந்த வான் என்றோ பான் என்றோ வரும் வருங்கால வினையை சொல்லும்போது தமிழில் அந்த சொல்லுக்கு தகுந்த மாதிரி நம்ம தாய்மொழியாக இருக்கிறனால ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும். அதாவது அடித்தானுக்கு என்னென்னா அடிவான்னு சொல்ல மாட்டோம், அடிப்பான்னு கரெக்டாக சொல்லிடுவோம். அடித்தான் அடிப்பான், சிரித்தான் சிரிப்பான், அழுதான் அழுவான். இப்படி நம்ம என்ன செய்வோம்? சென்ற காலத்து வினை, சென்ற காலம்னா அந்த முந்தி நடந்த செயலை பேசுவது. வருங்காலம்டா எப்போ அழுவான்? நாளைக்கு அழுவான், அடுத்த மாதம் அழுவான். அந்த மாதிரி வந்து இனிமேல் நடக்கிறத பற்றி பேசுறதுக்கு பேர் என்னது? வருங்காலம். இந்த வருங்காலத்தை பொறுத்த வரைக்கும் அரபு மொழியில் வருங்காலத்துக்கு மட்டும் ஒரு சொல்ல அவங்க வச்சுக்கிறல. வருங்காலத்துக்கு எந்த சொல்லை சொல்வார்களோ அந்த சொல்லைத்தான் நிகழ்காலத்துக்கும் சொல்வார்கள். அப்போ இந்த வருங்காலத்தை பேசும்போது எதை நம்ம பார்த்துடுறோம்? நிகழ்காலத்தையும் பார்த்துடுறோம். நிகழ்காலம்னா என்ன? வருகிறான், வருகிறான், போகிறான், அழுகிறான். அப்போ அழுதான் என நிகழ்காலம்ங்கிறது ஒரு மைக்ரோ செகண்ட் தானே. நிகழ்காலம்ங்கிறது சாப்பிடுகிற அந்த செகண்டு தான். அதுக்கு முந்தினது சென்ற காலம், பிந்தினது வருங்காலம். அதனால அதுக்கு தனி சொல்ல அவங்க என்ன செய்யலை வைக்க. நிகழ்காலமும் அது வருங்காலமும் ஒரு செகண்டில் ஆயிரும். பேசிக்கிட்டு இருக்கும்போது அது வருங்காலமும் மாறிக்கணும் அப்படின்னு கருதுனாங்களோ என்னமோ தெரியல. அரபு மொழியில் என்ன செஞ்சுட்டாங்கன்னு கேட்டால் வருங்காலத்துக்கும் நிகழ்காலத்துக்குமே ஒரு சொல்லைத்தான் வைத்திருக்கிறார்கள். ஆனால் தேவைப்படுற நேரத்தில் வருங்காலத்தை தான் சொல்லணும் என்று நினைத்தார்கள் என்று சொன்னால் அதுக்கு சில குறியீடுகளை சேர்த்து, இந்த குறியீடை சேர்த்துக்கிட்டா வருங்காலம் வச்சுக்கிறங்க, அந்த குறியீடை சேர்த்துக்கிட்டா நிகழ்காலம் வச்சுக்கிறங்கன்னு என்ன செய்வாங்க, இப்போ சொல்லுவாங்க. அதன் பிறகு பார்ப்போம். இப்போ ரெண்டுக்கு பொதுவானது இப்போ நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னன்னு கேட்டால் வருங்காலம், நிகழ்காலம். அதாவது வருங்காலம்னு சொன்னால் இப்போ அடித்தான், இது சென்ற காலம். அடிக்கிறான்,
நிகழ்காலம், அடிப்பான் வருங்காலம். இந்த ரெண்டுக்கும் ஒரு சொல்லு தான். அடித்தானுக்கு உள்ளதை பார்த்து முடிச்சுட்டோம் நம்ம சென்ற காலம். அடிப்பான் என்று சொல்வதற்கும் அடிக்கிறான் என்று சொல்வதற்கும் அரபியில ஒரு சொல்லுதான். சிரித்தான் என்பதற்கு தனி சொல்லு படிச்சு முடிச்சிட்டோம் சென்ற காலம். சிரிக்கிறான், சிரிப்பான், இது ரெண்டுக்கும் ஒரே சொல்லுதான். அந்த சொல்லுக்கு சிரிக்கிறான் என்றும் நம்ம அர்த்தம் செய்யலாம், சிரிப்பான் என்றும் அர்த்தம் செய்யலாம். அதே மாதிரி தொழுதான்கிறோம், இது நேற்று சென்ற காலம். வருங்காலம் என்ன? தொழுவான். நிகழ்காலம் என்ன? தொழுகிறான். இந்த ரெண்டுக்கும் ஒரு சொல்லு தான் அரபியில. அப்ப நம்ம அடுத்து நம்ம பார்க்க போறது நிகழ்காலம் வருங்காலம் பார்க்க போறோம். ஒரே ரெண்டு காலத்தை சேர்த்து போடுறோம். சென்ற காலத்தை பார்த்து முடிச்சிட்டோம். இப்ப நம்ம பார்க்க போற காலம் என்னன்னு கேட்டா வருங்காலத்தையும் நிகழ்காலத்தையும் குறிக்கிறது எப்படி. இப்படி வந்தா நம்ம குழப்பம் வருமே நினைக்க கூடாது. ஏன்னு கேட்டா அந்த வாக்கியத்துல வரும்போது இது நிகழ்காலத்தை சொல்லுதா வருங்காலத்தை சொல்லுதான் நம்ம அறிவே சொல்லிடும். சும்மா தனியா கேட்டதான் ரெண்டு அர்த்தம். ஒரு சென்டென்ஸ்ல வரும் பொழுது இந்த இடத்துல இது நிகழ்காலத்தை கொடுக்க இயலாது, இந்த இடத்துல வருங்காலத்தை கொடுக்க இயலாதுன்னு நமக்கு என்ன செய்யும் தெரியும். அப்ப அந்த மாதிரி தெரிஞ்சு நம்ம பிரிச்சுக்கிறோம். அர்த்தம் செய்யும் போது தனியா கேட்டா மட்டும்தான் என்ன செய்வோம், அதை ரெண்டு விதமா அர்த்தம் செஞ்சுக்கிறோம். இப்போ இந்த சென்ற கால வருங்கால வினை இருக்குல்ல, வருங்கால வினைங்கிறது இந்த சென்ற கால வினையில் நீங்க சொன்னீங்கல்ல அதைத்தான் வருங்காலமா மாத்தணும். அதுக்குன்னு வேற ஒரு சொல்லு கிடையாது. இதே சொல்லு இந்த 19 வகை இருக்குல்ல, இந்த 19 வகையில உள்ள ஒரு சொல்ல தான் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுனா என்னவாயிரும், அது வருங்கால நிகழ்காலம் மாறிடும். தமிழ்ல எப்படித்தானே செய்யறோம், அடித்தான்கிறோம், அந்த அடிங்கிறத வச்சுக்கிட்டு தான் அடிக்கிறான்கிறோம். அடித்தான்கிறத வைத்துக்கொண்டு அடிப்பான், இந்த அடியை விடலையில அடித்தான் அடிப்பான். அது மாதிரி சிரித்தான்கிறோம், சென்ற காலம். சிரிக்கிறான், சிரிப்பான், அந்த பேசிக் அந்த சிரிங்கிறத வச்சுக்கிட்டோம் இல்லையா. அதே மாதிரி சென்ற கால வினை சொல்லை வைத்துத்தான் எதை நம்ம உண்டாக்குறோம், வருங்கால வினை சொல்லை நிகழ்கால வினை சொல்லை தமிழ் மொழியில உருவாக்குறோம் இல்லையா. எல்லா மொழியிலும் அப்படித்தான். அந்த மாதிரி அரபியிலையும் இப்ப நீங்கள் 19 வகை சொல்லு பார்த்தீங்கல்ல, இந்த 19 வகை சொல்லுல தான் எல்லா சொல்லும் அடங்கி இருக்கும். இந்த 19 வகைக்கும் வருங்காலம் எப்படி வரும், ஒவ்வொரு வகைக்கும் எப்படி வரும் என்றதை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா அந்த விஷயம் ஈஸியா போயிடும். இந்த சென்ற கால வினை சொல்ல இருந்துதான் வருங்கால வினை சொல்ல எடுக்கணும் என்ற முழு விவரத்தை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். அதுக்கிடையில உங்களுக்கு முன்னரே நம்ம அறிவித்திருக்கிறோம், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பாகப்பிரிவினை, அதாவது வாரிசுரிமை சொத்துரிமை குறித்த பாடங்கள் நடத்தப்படும் என்று சொன்ன அடிப்படையில் நாளை தினம் இன்ஷா அல்லாஹ் இந்த வாரிசுரிமை சட்டங்கள் பாடம் ஒளிபரப்பாகும்.